நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா சின்ன வயசுல எல்லாரும் விரும்பி சாப்பிட்ட பம்பாய் மிட்டாய். அப்படி ஒரு மிட்டாய். புரியுதா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். மணக்குது அமர்த்தி கடையில தும்பி விட கையில வச்சு இப்படி எடுத்தா சரி. கலரிங் கூட போட்டு இது பத்தி பேசுண்டா. பம்பாய் மிட்டாய் பம்பாய் மிட்டாய் பம்போ விடுங்க ப்ரோ. கொண்டு போனா இன்னொன்று இருக்கு. இதோட பெட்டரா நைட் உடனே இருக்கு. அது வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. டேய் சமைக்கிறன்ற பேர்ல ஹாஸ்பிடல்ல மோஜரிக்குள்ள ரில்லா யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. என்னடா இது? ஓண்டா கட்டட வேலை செய்ய போறீங்களா சமைக்க போறீங்களா? சம்பந்தம் இல்ல வித்தியாசம் சமைக்க சொல்லி பாப்பீங்க. இன்னைக்கு ரில்லரோட இருக்கான லின்னத்தை சமைக்க போறாங்க. அப்படி அதானே. என்னண்டா இன்னைக்கு குச்சி அடிக்கி கோழி பப் செய்ய போறோம். நோ, அதாவது சின்ன வயசுல என்ன செய்ய போறோம் சொல்ல. இன்றைக்கு அந்த பம்பாய் முட்டாய்ன்னு சொல்லுவாங்களே, பம்பாய் அது செய்ய போறோம். அது பம்பாயில செய்யறது. அது பம்பாயில ஸ்டார்ட் பண்ண தொடங்கினதால அங்க வச்ச பேரு தான் அது பம்பாய் மிட்டாய். நம்ம நாட்டுல வந்து நம்ம சாப்பிடும்போது வச்ச பேரு தும்பு மிட்டாய். தும்பி மிட்டாய். தும்பி மாதிரி தும்பா இருக்கு. தும்பு மிட்டாய். தும்பு மிட்டாய். ஓகே, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா சின்ன வயசுல எல்லாரும் விரும்பி சாப்பிட்ட பம்பாய் மிட்டாய். ஓகே, அதுக்காக தான் இந்த ரில்லர் இது எல்லாம் வந்து செய்ய போறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த அது செய்யறதுக்குரிய இந்த மிஷினரி எல்லாம் இருக்கு போல. இப்போ வந்திருக்கு வந்து அப்போ அந்த ரோட்ல வந்து கத்தி வருவாங்க. அப்படி கத்தி வருவாங்க, பம்பாய் மிட்டாய் பம்பாய் மிட்டாய் பம்போ பம்பாய் மிட்டாய். அந்த டைம்ல நீ உங்களை வீட்டாக்கள்கிட்ட என்ன கேட்டு கத்துவேன். கழுது அம்மா மம்மா முட்டை வாங்கிட்டு அம்மா கத்துற அம்மா வாங்கி தெரிய மாட்டோம். டேய் எனக்கு அப்பலாம் தெரியல பம்பாய் மிட்டாய். தும்பு மிட்டாய் என்னடா சொல்றேன்? அந்த மணி அடிச்சு விட்டுருவாங்க. கிடி 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 அந்த சத்தம் கேட்டாலே அவன் பறந்து போயிடும். அந்த டைம்ல என்ன சொன்னா வீட்டறிய பழைய இரும்பு ஜாமான் தூக்கி கொண்டு கொடுத்துருவேன். நான் மண்பட்டியெல்லாம் தூக்கி கொண்டு கொடுத்துருவேன். இரும்பு கொடுத்து மட்டும் வெட்டுறதுக்கு. இரும்பு கொடுத்தாலும் அந்த முட்டை தருவாங்க. அதாவது என்ன இரும்பு கொடுத்துட்டு வாங்கி இருக்கிறது வந்து. அப்போ அதைத்தான் வந்து அதுக்குரிய மெஷினரிகள் வந்து இப்படி கடையிலாம் வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கு வந்து அதை எப்படி செய்யறன்றதை வந்து எங்களோட ஸ்டைலில் சொல்லித்தரப்போம். அதாவது இதுக்கெல்லாம் நீங்க மிஷினரிலாம் தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுக்கொண்டு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணக்கூடியது. அது வந்துட்டு ரொம்பவே கோஸ்ட் வந்து குறைய வச்சுக்கொண்டு நம்ம இதை எப்படி பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல வந்து ரில்லர். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1/2 கிலோ சீனி, அவன் வந்துட்டு இந்த ஒரு கலர் பவுடர், அவன் வந்துட்டு இப்படி ஒரு குச்சி, அதே போல இதே மாதிரி ஒரு சின்ன டின் டப்பா ஒன்று எடுக்கணும். ஸோ இதை வந்து எப்படி செய்யறன்றதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்க்க போகிறோம். சாப்பாடெல்லாம் செஞ்சு களைச்சி போயிட்டோம். இப்போ இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்போம். இப்படி வருதுன்னு சொல்லி ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வேணா. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க தான் முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிஷினரிலாம் வச்சு யூஸ் பண்ணல. அதனால நாங்களே எல்லாம் மேக் பண்ணி ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ வந்து டின்னை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அளவு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ண வேணும். இல்லை அந்த அளவுக்கு அது காணாது. மேலே தெரிக்கும். இந்த இது நட்டப்பற எவ்வளோ பெருசாக இருக்கு. இவ்வளோதான் உள்ள இவ்வளோ ரொம்ப பட்டியெல்லாம் கேப்பில் இருக்க போகுது. அப்போ நீ சொல்றதுக்காக தயார் இல்லை. நான் சரியோ சரி ஏன் சொல்லு நீ. இந்த நான் ரில்லர் ரில்லர் இப்படி இருந்து இப்படி சுத்தமாண்டா மேலாலாம் பறக்கும் உள்ள போகாது. நம்ம இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறாங்க கூட இவ்வளவு நான் ஓட்ட போகிறோம். இந்த அளவுக்கு ஓட்ட எல்லாம் இருக்க போகுது. ஓகே விடலாமன்றது ஓகே. அப்போ இந்த இடத்துல ஓட்டா ரைட். ஓகே, வந்து அப்போ நாங்கள் கட் பண்ண போகிறோம். கத்தியால் ஒரு போட்டு கொடுத்து எந்த டின் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாம், அது லைனாக இருக்கட்டும். ஏன்டா எடுத்தோன்னே அங்கே போகிறீங்க? இல்லைடா, டைகராக இருக்கட்டும், சன்கிரஷாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றா ஒரு கோகோ கோலா பெப்சியாக இருக்கட்டும். ஓகே
நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு கொண்டு வந்த இது அண்ட் வந்து இப்போ இதை வந்து சின்ன சின்ன ஓட்டை போடணும். இதில் வந்து பெரிய ஓட்டை இந்த கம்பியை வந்து இப்படி உள்ள வைக்கிறதுக்கு அதாண்டி இதில் வந்து சின்ன சின்ன வந்து அங்கே ஆணியை வச்சு ஓட்டை போடணும். இது வந்து உங்களை பொறுப்பு ஓட்டை முதல்ல ஓட்டை அதுக்கு உள்ள ஒரு கட்ட மாதிரி ஒன்று வச்சுட்டு பாரு பைப்பை குழாய் என்ன இருக்காண்டு எங்க பைப்பில் எதுடா இதுக்குள்ள வச்சடி இதுக்குள்ள வச்சு இது இரும்பு தானே. அது சரி. ரைட் ஓகே அவ்வளோக்கும் பிரைன்டா பிரைன் சும்மா இல்லை சும்பு தண்ணி பிள்ளை கலட்டி வரான்டா அவன். அதை வச்சுக்கோ பக்கத்தில் தேவைப்படுவேன் பிள்ளைச்சாலும். ரைட் ஓகே என்ன ஏறுது என்ன ஏறுதா வண்டியோட முடிச்சிடப்போறான். அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. நாங்கள் அளவுக்கு ஓட்ட போடுறதுல எங்களை கத்திரிக்குள்ள வச்சு இப்போ 2 மில்லில் சாப்பிட்றதுக்கு இதுக்கு தான் நான் உங்களை கிட்டே எடுக்கிறலே. சீனி நல்லா இந்த மாதிரி ஒருத்தன் தேவைடா. அப்போ இவன் நேற்று கூட சாப்பாடு நல்லா சொல்லி சொன்ன சும்மா நீ இல்லை இல்லை நேற்று சாப்பாடுமே அந்த சாப்பாடு டேஸ்டில் பார்த்துல கண்ணால தண்ணி கீழே வந்து கொமாண்டை பார்த்து நீ ஓடா டேய் உண்மையிலே வந்து கொமாண்ட் பண்ணுறீங்க கீழே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்கோ சாப்பிடாம இருக்கிறான் அவனை பார்க்க வச்சு சாப்பிட்றீங்க நீங்களும் மனுஷன் சொல்லி கேட்டு ஆராய்ச்சி ஒருத்தன் பக்கத்தில் பார்க்க வச்சுட்டு சாப்பிடுவாங்கடா இல்லை தானே. அப்படி இல்லை நாங்கள் வந்து கூப்பிட்டோம் நாங்கள் நீங்கள் யாரை கூட்டிட்டு வந்து நீ கூட்டிட்டு வந்தாள் அம்மா ஆளு கொஞ்சம் பாந்தி வேற மாதிரி இருக்கான்னு சொல்லி அப்புறம் சாப்பிடல. நாங்கள் வந்து தண்டிச்சு கூப்பிட்டோம் வான்னு சொல்லி அவள் வந்து வரையில சாப்பாட்டுக்கு வந்து அப்பா சரியான்னு சொல்லி தான் நான் அவரோட வாட்டில் இருந்தேன். அது மற்றபடி நாங்களும் வந்து ஒருத்தரும் கொடுக்காம சாப்பிட்ற அளவுக்கு மனசு கொண்டவர்கள் இல்லை. அதை வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து பதிவு செய்து கொள்கிறோம். அப்படி கொடுக்காம சாப்பிட்றது எங்க சங்கத்துக்கே கிடையாது கிடையாது. எங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் ஏழா பிடிச்சி சாப்பிடுற ஃபேமிலி நாங்கள் வந்து டீம் நாங்கள் வந்து. சரி ஓகே சரி ரைட். போல்ட்டை போடுறது வந்து சின்ன ஓட்டை அதை காட்டு. இது வந்து பெரிய ஓட்டை அப்படி பின்னால இது என்னதுக்குன்னா அந்த போல்ட்டு போட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் போடணும். அந்த நீ இப்படி நான் இப்படி கையில் வச்சு பிடிச்சிக்க போதாது ப்ரோ. இங்கே அடி வரைக்கும் போடணும். வைக்கலாமா சும்மா மேலால அலங்கிடா தேவன் பெரிசாக போறான்டா. இல்ல இதெல்லாம்டா போட போறேன் அலங்கியாலாம்டா ஓடுற. ஆனா அவன் திரும்ப எது பொட்டல் நிலையா மேலால என்ன பிடிக்க போறேன் காட்டுங்க பாப்போம். பிடிக்க போறேன் அப்படி டேய் பெரிய ஓட்டை வந்துடா சின்ன ஓட்டை அமர்த்தர் இல்லை நம்ம மேல அப்படி வச்சு பிடிக்க போறோம். பாரு அவன் நாசப்படுத்த போறான். பெருசா பேப்பர் மாதிரி தான் இருக்கு. என்ன செஞ்சாலும் சரி நம்ம சாப்பாட்டை கூட புரியும். இன்னும் 2-3 சாப்பாடுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சாப்பாடுல இவனுக்கு எதிரியா விஷயத்தை கலந்து கொடுப்பேன் நான். எல்லாம் ரெடியா இருக்காது. போவிக்கடா டேய் அவனா விஷயத்தை வச்சு சாப்பிட்டா நம்மன்றே நடை பார்க்கல. ஏற்கனவே காதல் கதல் தெரியும். இதுல சம்டைம் சூசைட் பண்ணி தான் நம்மட வேதம் இருக்கு. கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி கவலையில எழுதிட்டாரு. செய்யறவன் எவனோ பேருவன்றவனோ சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதான் நம்ம அதான் சும்மா பேர வேண்டியது நாங்க நீ செஞ்சதுக்கு கமுக்கம் இருக்கா. இப்ப பாக்குற ஆடியன்ஸ் என்னதை யோசிப்பாங்க. வாயில யோசிச்சுட்டுருவேன் நான் அப்படி என்ன பேச்சு வச்சாடு சரியோ அப்படி ஓட்ட சரியா போகுதா? நீ ஏன்டா ஓட்ட நான் வச்சு வச்செடுக்கதான் சொன்னேன். நீ வச்சே பிடிச்சி இருந்தா இந்த ஓட்ட சரியா? இல்ல அது பெருசு அதோட சின்ன தான் கலட்டி சொல்றேன். கட்டை வச்சு கட்டை எடுங்கடா அப்பே கட்டை விடன்பா கட்டப்பா. இந்த அப்பதான் அதுக்குள்ள தும்பா வரும். இதெல்லாம் வந்து
பொறுமையான ஆட்கள் செய்கிறேன், எனக்கு பொறுமை இல்லை. 2 அடி அடிக்காங்க ப்ரோ, பிஞ்சிரும். 1 அடி அடிங்க. சரி என்ன ப்ரோ காணுமா இல்ல நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. உள்ள அடிக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு 5 அடி சரி 2 அடிக்கிறது கட்டும். இதை பிடிங்கலாம் ப்ரோ, இதை பிடிங்கலாம் ப்ரோ. சும்மா நெறி கீழே வைங்களா? அப்படி கீழே வச்சுங்க. கீழே வைங்களா? அப்படியா? கீழே வச்சா இது மேலே வந்துருண்டா, அப்படி பிடிக்க மாட்டா. நான் சொன்னேன் ஐயோ. அது சரியா நீட்டாக அமைக்கணும் மட்டும் அங்கேயே போட்டிருந்தானே சரி. முதல்ல இது ஃபுல்லாக அடிச்சு வர அப்படியே. அப்படி இல்லை, இது ஃபுல்லாக அடி. இந்த இது உள்ள சரி பெரிய ஓட்டையா போயிடும். இங்கே விட்டும் பொறுத்தாது. இங்கே இல்லை, அங்கே உங்களுக்கு அவ்வளோ. இப்படி இந்த சட்டிக்கு மட்டும் ஒரு அவளஜி உண்ட மண்டைக்கு போடணும்டா முதல்ல. கேட்குறான் கேள்வி. இன்னட்டுக்கு போடுறதுக்கு நாக்கு தள்ளுது. இந்த சட்டிக்கு போடுறதே கீழே விட்டு வச்சுட்டு போகிறேன். இல்லை நான் இதுக்கு ஓட்டையை போட்டு சட்டிக்கு ஓட்டை போட்டு அந்த ஓட்டையால பஞ்சு வெட்டையால இருக்கணும் முட்டாசி. வரும் இல்லை இப்போ எப்படி வருமெண்டு பாரு நீ வந்து. அதான் நாங்களும் ஆவலும் பார்த்து விட்ருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லா வருதா இல்லை இது நம்ம செஞ்ச பொதுவாக நல்லா தாண்டா வரும். இது அடிச்சு வர நேரம் முடிஞ்சு போயிடும். உண்மையிலே வந்து வேறு நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய திறமைகள் இருக்குது, இன்னும் வழி கொண்டு வரல திறமையில்லானே. அந்த பாட்டு இது சரி, இது அடிச்சு முடியுமென்ற ஒரு பாட்டு ஒன்று டெடிகேட் பண்ணுங்களேன் எங்களுக்கு. ஓகே, காதல் பாட்டு. சொல்றேன் எனக்கு சொல்லி போட்டு காதல் பாட்டு தான். இல்லை இல்லை, அவனோட வாய்ஸுக்கு வந்துடா காதல் பாட்டு தான் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். சரியா? நீங்களே சந்த ஊழியம் பாருங்க, வர குரல் அப்படி இருக்கா? ஓகே, அடுத்த பிரலான் ப்ரோக்கா இந்த பாட்டை டெடிகேட் பண்றேன். தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளியோடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் 2 சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனால் வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல், காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல் சொல். அடுத்த வரியை எடுப்போமா? இந்த காதல் வரியெல்லாம் விளங்குமா? எனக்கு விளங்காதாலதான் ப்ரோ நான் இன்னும் சிங்கிளா இருக்கேன். உங்களுக்கு விளங்குறதால நீங்க 2 பேரும் எல்லாம் வந்து உரி எழுதிருக்காங்கல்ல. அந்த கவிஞர் தான் எழுதிருக்காங்க. பெண்ணாலே பைத்தியமா போனவர் உண்டு, இங்கே ஆண்களால பெண்கள் நாட்டின் கண்கள் என்னும் கொள்கையை வைத்து இயங்குவர்கள் நாங்கள். பெற்றவனும் பொம்பளதாண்டா. நான் படிக்கிறத விட கொஞ்ச காலத்தால நீங்களே படிப்பீங்க. அடுத்தது இந்த நான் படிக்கிற வரிகள்ல பாருங்களேன், அவர் எப்படி காதல் நயத்தோடு எழுதிருப்பான்னு பாருங்களேன். வீசுகின்ற தென்றலே வேலையில்லை நின்று போ, பேசுகின்ற வெண்ணிலா பெண்மையில்லை ஓய்ந்து போ, பூ வளர்த்த தோட்டமே கூந்தலில்லை தீர்ந்து போ, பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேய்ந்து போ, பாவை இல்லை பாவை தேவை என்ன தேவை, ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல், காதல் ரோஜாவே. ப்ரோ உங்களோட காதல் ரோஜா எங்க ப்ரோ? ஐயோ ரோஜாவே
உண்மையிலே வந்து நல்ல டேலண்ட் இருக்கு. அதை தாண்டி வந்து அதை நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டுகள் நிறைய கம்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வந்து அவரே வந்து எழுதி பாடியுள்ள அந்த பாடல்கள் வந்து பகு சீக்கிரத்துல வருமே சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் வந்தாலும் திரும்ப பகு சீக்கிரத்துல வரும். என்ன செய்வோம் பண்ணுவான் புரோதால காண இல்லை. இனி வந்து ஃபுல்லா செய்ய வேண்டிய சொல்லுவான். நான் ஓகே பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு. எப்படி தம்பி குரல் வந்து எப்படி இருக்குன்றது வந்து கோமான் சொல்லுங்க. அப்படி வந்து வேலையை முடிஞ்சு பாட்டோட பாட்டா அந்த காலத்துக்கு தான் பாட்டு படிச்சு கொண்டு வேலை இது தெரியுமா? ஓகே இப்போ பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சின்ன சின்ன ஓட்டை வந்து மேலே போட்டாச்சு. அது வந்து இதில் பெரிய ஓட்டை. இப்போ வந்து என்ன செய்யணும்? இதை வந்து இதோட வந்து பொருத்தி கொள்ளணும். போல்ட்டை வச்சு பூட்டி போட்டுறா பொறுத்துட்டு பூட்டிட்டு மிதியெல்லாம் மிதியெல்லாம் தூங்கலாம் தூங்கிட்டும் இருக்கலாம். ஓகே இப்போ வந்து நம்ம போல்ட்டை வந்துட்டு இதோட பொருத்தி கொள்ளலாம். வந்து இதுக்கு வந்து நம்ம வாசர் வைக்கணும் கட்டாயம். முன்னுக்கு ஒரு வாசர், பின்னுக்கு ஒரு வாசர், அதுக்கு மேலே ஒரு நட்டு வைக்கணும். சரியா இருக்குங்க ப்ரோ. ஓகே வருதா 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 இதெல்லாம் செட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம பாகு காய்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாகத்துக்கு பார்ப்பீங்க அது செய்யணும்னு சொன்னால் பாகத்தான் காய்ச்சணும். பாகு காய்ச்சி வச்சுட்டு இதே செய்யணும்னு சொன்னால் அதை வந்து அங்கே அல்வா கட்டி டொவி தான் சாப்பிடணும் பிறகு நீங்கள். ரைட்டா? ரைட்டு. இப்போ அடுத்த கீழே ஒரு வாசர் போடணும். இந்த வாசர் வந்துட்டு இந்த அலுமினியத்தில் போடுறமே நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் போட்டால் நல்லா இருக்குமே. பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னு சொன்னால் பாகோட சேர்த்து பாகா அப்படியே லெதர் வாசன் கரைஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. சரி டைப் பண்ணுங்க. ஓகே டைப் பண்ணுங்க. இவன்டா வாடா வாடா ராஜா இங்க வாடா. தாண்டா நேற்று பெரிய சம்பவமா பண்ணி விட்டு போயிட்டான். சிட் டவுன் ப்ளீஸ். இங்க வா இரு. வடிவேலு வடிவேலு இங்க வா இரு. அதாவது நாங்கள் முந்தைய நாள் வந்து இடத்துல சமைச்சதானே பின்னால் வந்து பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ இன்னும் வந்து காக்க வச்சுட்டு உனக்கு தராமல் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்களான்னு சொல்லி நிறைய பேர் கதைக்கிறாங்க. அது உண்மை சம்பவமா? இல்லை அது மச்சம் சாப்பிட்றதுண்ணா. என்ன நடந்து? அது மச்சன் செம்பு சாப்பிடா விட்டு இப்போ பகுனாள்ண்ணா. மச்சன் சாப்பிடா விட்டு பகுனாள். வாடா வாடான்னு கெஞ்சி நிறைய சாப்பிட வாடா இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிது. பின்னால சாப்பாடு கொடுக்காதவன் பார்த்து இருக்கிற மாதிரி இருந்தான்டா. அதுக்கு தான் அந்த கோமாண்ட அடிச்சவங்களும் வந்து முசுபாத்தி உன்னால நாங்கள் இல்லைடா பேர் வாங்கிடும். உனக்கு ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுக்காம சாப்பிட்டோமா நாங்கள். அடுத்து வந்து ஆள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு கனவு கொடுத்துட்டாரு. அதாவது வடிவேல்ற பாணியில அவர படம் தான் பாக்குறோம். கூடுதல வடிவேல் அவர் இந்த நேசமணி கேப் போட்டு நேசமணி கேப் போட்டு வந்தீங்க கான்ட்ராக்டர் நேசமணி. ரைட்டா? ஓகே நம்மளுக்கு இப்போ இது ரெடி. ஓகே இவரை வந்து இவருக்குள்ள வச்சு ஃபிட் பண்ணி எடுக்கணும். தரவுதுண்ணா. ஓ தரவுனத்தானே செஞ்சா ஒரு நேராக வரும் பாரு. அப்படி வரும் போகுது. அப்படியே ஓகே ரெடி ஆகி விட்டாது. எனக்கு முடிஞ்ச வரது முன்னுக்கு நான் தான் இருக்கு. ஆமாம் ரெடி. எது பொசியும் மணக்குறேன் வீலா எனக்கு இல்லை. சரி ஓகே வந்து இதான் வந்து நம்மளோட பம்பாய் மிட்டாய் செய்கிறதுக்கான மெஷின் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி. ஓகே இப்போ வந்து என்ன செய்யணும்? இனி நம்ம பாக கரைச்சி எடுத்து அப்படியே ஊற்றி பம்பாய் மிட்டாய் செய்ய வேண்டியது தான். ஸோ ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு இது ரொம்ப ஈஸி. ஓகே முதல்ல நம்ம சீனியும் கலரையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஏண்டா காய்ச்சும் போது வந்து மிக்ஸ் பண்ணால் சரியாக வந்து மிக்ஸ் ஆகாது. அதில் முன்னாடியே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கலரு எல்லாத்தையும் கொட்டாரு. எல்லாத்தையும் கொட்டுறல மஞ்சத்தூளா? இது இது கொச்சிக்கா தூள் மறந்தீங்களா? கலர் இருக்கும்லடா இந்த பம்பாய் மிட்டாய் அந்த என்ன கலர் இருக்குது ஸ்பெஷலாக ரெட் கலர். அதான் கொண்டு இதுவா சுடப்போகுது வண்டி ஊற்ற சிகப்பு சீனி இப்படித்தான் செய்யறாங்களோ? என்ன கலரிங் மிக்ஸ் பண்றது? ஓ சரியா அதே மாதிரி தாரி காணா இனி ஓகே நன்றாக கலரிங்கை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்கள். கலந்தானே எல்லாத்தையும் கொட்டுவேன். இப்படி தாண்டா இதாகுது. காணாண்டு கொட்டி கடைசியில் சாப்பாடை நல்லா எல்லாம் வாங்கிட்டுருவோம்.
அடுப்பை மூடுவோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோம். சுவாஹா. அப்போய் விடாம ஆட்டணும் ப்ரோ நல்லா. பாகு தண்ணி ஊத்துற இல்லையாடா இது? இல்ல இல்ல இதுக்கு ஊத்துறல. எனக்கு என்ன தெரியா? அலங்காரம் சொல்றதுக்கு தான் ஊற்றுவான். தண்ணி ஊத்துறதா வரும். இது இந்த கம்பி பதத்துல வருமே. கட்டியான பதம். கட்டியா இருக்கும். இது கலர் மாறுதுடா. ஹீட்டா. நீங்க போட்ட கலர் கொஞ்சமா ப்ரோ உருகுனா பாரு. ஏய் நிறைய கலர் போடுது உங்களோட. கடவுளே. இதுல கீத்த போடுடா. உருகுற. உருவம் டக்கன் உருவம். ஓண்டா உருகுற. உருகி போனதடி. கடைசியில் வேணும் ப்ரோ. தேடி குறைச்சி எடுத்தாங்க அன்றைக்கு போட்டு. அந்நேரம் ஸ்கூலுக்குள்ள பிரிட்டு தருவாங்க திருவோச்சா. அது இந்த கலர்ல ஆயிருக்கு. எப்படியே இல்லை அவனுக்கு இங்கே ஞாபகம் போயிருந்தா கலரிங் காணாங்கன்னு கலர் இங்கே போட்டுது நான். இது கிண்ட கூடடா இப்போ. இதையும் உண்டா? இல்லை கிண்டணும். கிண்ட தான் அந்த ஒரு எல்லாம் இதாக மிக்ஸ் ஆகி அது பாகுபாதத்துக்கு வருது. அது கொண்ட சொல்றீங்களா? இப்போ கண்டா ஹீட் ஆகுமாடா? கொஞ்சம் ஹீட்டாக விடுங்கண்டா. ஹீட்டா ஏறிக்கொண்டு ஏறிக்கொண்டா. இப்போ கிளர் இப்போ நான் பொங்குது விட்டா தான் நான் விட்டா தான் பொங்குது. பதத்துக்கு வருமா? இல்லை இதோட ஃபெயிலியர் ஆகுது. யாரு எறியும் இந்த வருது. இல்லை திவாபுரம் காய்ச்சினாலே பாகுதான். பாருங்க அது நீங்கள் என்ன சேமா காய்ச்சி விட வேண்டாம். நீங்கள் சரி, அப்ப நீங்க என்ன நுழைஞ்சிட்டு போங்கடா. நீங்கள் கதையை சொல்லி கரண்டியை போடுன்றானு 2 நாள் இது கலரிங் கூட போட்டுதுண்டா. இது தேங்குலர் முட்டாய் பூஞ்சி பூந்தி. அதாவது இதுவரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத மாதிரி நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் ஸ்பெஷலா. இது கடுமையாக இருக்குங்க, ரஃப்பாக இருக்கிற மாதிரி. இப்போ வந்து அந்த கீழே அப்படி தனியாக வருது. வாராண்டா குதிரை ஏறி வாராண்டா. நான் வந்து பார்த்தீங்கண்ணா அப்படி நடுவில் விட்டாடுறேன். அடி சுடுகரண்டி வச்சுட்டு வந்தா. அப்ப ப்ரோ அப்ப திவாபுரோ கல்யாணம் கட்டுற அக்காவுக்கு வந்து ஒரே அவர் பஞ்சு முட்டை செஞ்சு கொடுப்பாரு. ஏன்டா சும்மா என்ன வேலையை வைக்கிறடா. அந்த அல்வா செய்வோமா? முட்டை முடியும். இதை காட்டு பார்த்து காட்டு அப்படி வந்து. சொன்னால் இது வந்து ஃபுல்லாக அந்த தண்ணி மாதிரி இன்னும் நல்லா டிக்காக வரணும். வந்த உடனே வந்து நம்ம அதை வேகமாகவே செய்ய தொடங்கிட்டோம். கொஞ்சம் ஆற விட்டாலும் வந்து அதோட அந்த இது கிடைக்காது. அப்படியே கட்டியாக போகும், வெளியில் வராது பாத்திரத்தை விட்டு ஒரு. அப்படிதான் நீங்கள் பார்த்த வீடியோவில் சொன்னவங்க. வீடியோ காட்டு. நம்ம விட்ட கலரோட வித்தியாசமான கலர் ஆയിരിக்கும். கலரிங் கலரிக்கு இந்த டைம்ல ஹீட்ட குறைச்சி வச்சுதான்டா இது டீம்ல வச்சு. இப்ப லோ ஃபிலிம்ல வச்சு இதோட டீம்ல தான் நூந்துரும். இதான் டீம். இது கணக்கு சரி. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆட்டு மெயின் பாத்திரம் இதுதான் நம்மளுக்கு. இப்போ இனி வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரே அடியா ஃபுல்லாக அப்படி நினைச்சு கொடுக்கலாம் ப்ரோ. ஸ்லோவாக பிடிச்சி தெரியும். நல்லா குறை. இப்போ ஹீட்டை குறைச்சிங்க. ஹீட்டு ஃபுல்லாக குறைஞ்சிருக்குது. ரைட்டா? ஹீட்டு நல்லா குறைச்சிருக்கு. குறைக்கலடா. சரியா? ஓகே ஓகே. இந்த பதம் வந்து ஒரு காட்டு. பதம் அதாவது நல்லா கரைஞ்சி தண்ணி ஆகிட்டேனே. இந்த டைமில் நீங்கள் வந்து என்ன நான் சுற்றி நீ விடி சுற்றி நான் அந்த இது சுற்றி இருக்கணும் இல்லை. ஓகே ஓகே. இப்போ வந்து நாங்கள் இதே அப்புறம் இப்படி தாங்களே வீடியோவில் காட்டினவங்க இந்த பதம் தான். ஸோ அந்த பதத்துக்கு நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். இப்போ வந்து ஸ்லோவா கீழே பண்ணிச்சு
அப்படி வரை உண்மை அதான்டா வேலை. நானும் பாக்கு பால் கொடுத்தாங்க பொங்குறா அம்மாடா. இது பத்தி போயிருந்தா என்ன மணக்குது பத்தி கடையில தும்பி விட இந்த இங்க கையில வச்சு இப்படி எடுத்தா சரி இந்த தும்பி விட்டாய். என்னடா பாகு கொஞ்சம் கட்டி பதமாக இல்லை டக்குன்னு பத்தி போயிடுச்சு புதுவா பாப்பா இல்ல யாரும் விட்டுதாண்டா இந்த போரு அடிச்சுட்டு காணால அது என்ன வருது கடைசி எங்க பார்த்துட்டு சொல்ல எக்ஸ்பீரிமெண்ட் எங்க சக்சஸ் ஒரு சின்ன தும்ப கூட காட்டுது தும்பி விட்டாயா எங்கடா கெடியா தண்ணி ஊத்தல அடி சட்டி காலம் முடிஞ்சு தும்பு கேரமெல் என்னடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு செஞ்ச ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பஞ்சு மிட்டாய் இப்பொழுது ஸ்ரீலங்கன் ஸ்டைல் அல்வாவா நாங்கள் வந்து திருப்பி மேக் பண்ணியிருக்கிறோம். என்ன செய்கிறேன் சமாளிக்க தானே ரெண்டு சட்டி முடிஞ்சு கதை முடிஞ்சு சீனி கருகி போயிட்டு அரை மணி நேரம் சொல்றேன் ஒன்று மந்தம் ஆயிடுது சட்டி அதே இல்லை ஏதோ ஒரு காட்டிங்க எது காட்டுறோம் தும்பு வந்துடுதான் தும்பு வந்துட்டு டை அடிச்ச மாதிரி நம்பி வந்தது தும்பு ஜோர் இவ்வளோ தும்பு இப்படி தான் எடுக்குது. நம்ம காசு கொடுத்து போல்டானி அமௌண்ட் எடுத்து ஐயோ தும்பு மிட்டாய் தும்பு 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 இல்லாது டோபி தும்புடா. நீ கொடி கட்டி விடுப்பு காய விடலாம்.